ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு யூனிட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ஸ் எப்படி படிக்கலாம், என்னென்ன ஆஸ்பெக்டில் படிக்கலாம் அப்படின்றது தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், த ஏஜ் ஆஃப் சாசர். இதில் நம்ம ரைட்டரோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைஃப் அண்ட் பேக்ரவுண்டு, கரியர் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சாசஸ் ஒர்க்கு, அவருடைய ஒர்க்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் அவருடைய லிஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸு, அவரோட ஸ்பெஷல் நேம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இவருடைய கான்டெம்ப்ரரிஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ், அவங்களுடைய ஒர்க்ஸு, அந்த பப்ளிகேஷன் அண்ட் ரிட்டன் இயர்ஸு, இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பிஃபோர் சாசஸ் பீரியடுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்லாம் நடந்திருக்கு. அது என்னன்னு பாருங்கள். நார்மன் கான்குவெஸ்ட் 1066, இந்த இயரை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிலோ செக்சன் பீரியடு வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்த முக்கியமான ஒரு பொயட்ரி பார்த்திங்கன்னா பிவோல்ஃப். நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ரோஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆங்கிலோ செக்சன் க்ரானிக்கல், இது ஒரு முக்கியமான ஒர்க்கு. அடுத்து லேமன்ஸோட பர்ட், இது வந்து ஃபஸ்ட்டு மேஜர் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த அவுல் அண்ட் நைட்டிங்கேல், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சாசரோட ஒர்க்ஸை வந்து பார்த்திங்கன்னா 3 பீரியடாக வந்து பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பீரியடு பாருங்கள், ஃப்ரெஞ்ச் பீரியட். இந்த பீரியடில் அவர் என்ன ஒர்க் எழுதியிருக்காருன்னா தி புக் ஆஃப் டச்சஸஸ், இந்த புக்கு எழுதியிருக்காரு. அடுத்து இட்டாலியன் பீரியடில் வந்து பாருங்கள், ஹவுஸ் ஆஃப் ஃபேம், ட்ரையலஸ் அண்ட் கிரெசிடா, இந்த 2 புக்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் பீரியடில் வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா த கேன்டர்பரி டேல்ஸ். இதில் வந்து 29 பில்கிரிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டர்பர்ட் இன்னில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அங்கே நிறைய பேரை மீட் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் 4 டேல்ஸ் வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. அவங்க வந்து சவுத் வார்க் நோக்கி போயிட்டுருப்பாங்க. அங்கே செயின்ட் தாமஸ் பேக்கெட், அவரை வந்து வர்ஷிப் பண்ணுறதுக்காக போயிட்டுருப்பாங்க. இது வந்து இந்த ஸ்டோரியில் வந்து நிறைய தீம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது 2 டேல்ஸு, வரும்போது 2 டேல்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த கேன்டர்பரி டேல்ஸ் மூலமாக ரிலீஜியஸ் கரப்ஷன், அந்த ரிலீஜியஸ் வர்ஷிப்பு, நெக்ஸ்ட்டு கரப்ஷன் இந்த சர்ச்சு, இதை பற்றிலாம் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாசர் வாழ்ந்த பீரியடில் எந்தெந்த கிங்ஸ் வந்து இங்கிலாண்டை ரூல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாருங்கள். அவர் பிறக்கும்போது எட்வர்ட் 3 இருந்திருக்காரு. வாழ்ந்துட்டு இருக்கும்போது ரிச்சர்ட் 2, அவர் இறக்கும்போது ஹென்றி 4. இந்த 3 கிங்ஸ் வந்து இவருடைய காலகட்டத்தில் இங்கிலாண்டை ரூல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய மற்ற இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் என்னன்னு பாருங்கள். வில்லியம் கேக்ஸ்டன் இங்கிலாண்டில் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணதுனால ரொம்ப லிட்ரரி பிரிண்டிங் ப்ரெஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா லிட்ரரி ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. சர் தாமஸ் மோரோட உட்டோப்பியான்ற ஒர்க்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வில்லியம் டிண்டேலோட இங்கிலீஷ் நியூ டெஸ்ட்மெண்ட்டு, சர் தாமஸ் மார்லோவோட மார்டிடி ஆத்தர், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருக்குது. சர் தாமஸோட உட்டோப்பியா, அந்த நேம் வந்து பாருங்கள், உட்டோப்பியா மீன்ஸ் நோவேர், இட் இஸ் அன் ஐடியல் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாசர் வாழ்ந்த காலகட்டத்தில் கோர்ட்டில் வந்து ஃப்ரெஞ்சில் மொழியை வந்து அஃபிஷியலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சில ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட்லாம் இருக்குது இதில். அது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த பிளேக், பிளாக் டெத்து, பீஸ் அண்ட் ரிவோல்ட்டு, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இங்கிலாண்டில் வந்து சானட் ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா யாட் அண்ட் சரே, இவங்க தான் இங்கிலீஷ் சானட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சானட்டுன்றது வந்து இட்டாலியன் கல்ச்சர் அந்த லிட்ரரி ஒர்க்ஸை பற்றி அதில் சொல்லியிருக்காங்க. டோட்டல் மிசோலினி
1557 இது ஒரு முக்கியமான இயர். நெக்ஸ்ட்டு இந்த காலகட்டத்தில் இங்கிலீஷ் ட்ராமா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. மிராக்கல் ப்ளே, மொராலிட்டி ப்ளே, இன்டர்லியூட்ஸ், ஷார்ட்ஸ் காமிக் ப்ளே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் வந்து பிகினிங் ஆஃப் காமெடி அண்ட் ட்ராஜடி வந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் காமெடி பார்த்திங்கன்னா ரால்ஃப் ரோசிஸ்டர் டோசிஸ்டர். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ட்ராஜடி பாருங்கள் கார்போடக், தாமஸ் சாக்வில்லி அண்ட் நார்டன். நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பிளாங்க் வெர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சாசர் பீரியடில் அவருடைய ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் மிட்லேண்டு அப்படின்ற ஒரு டயலெக்ட் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான ரைட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜான் வைக்லிஃப். இவரை வந்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எல்லா டாபிக்ஸும் வந்து படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஈஸியாக இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டீச்சர் ட்ரீம்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம். தேங்க்யூ.